பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அரசு இருந்துட்டு காலேஜுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம குமரவேல் இருந்துட்டு அரசிய ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மாச்சி கிட்ட போயிட்டு குமரவேல் இருந்துட்டு எப்படியாவது நான் அரசியோட மனசுல இடம் பிடிச்சிருவேன். அதை நான் அரசிக்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வச்சு அவளை நான் திரும்ப நம்ம வீட்டுக்கு நானே முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அம்மாச்சி. இது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே இந்த 2 குடும்பத்துக்கும் ஆகாமல் இருந்தது. இப்போ உன் சித்தப்பனை வேற அந்த வீட்டில் இருந்து திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அதுவும் அப்படியும் சும்மா இருந்தீங்களா? மாப்பிள்ளையோட கடை வீதியிலே பழனிக்கும் கடையை கொடுத்து வச்சு இப்போ அவனையும் அந்த வீட்டில் இருந்து பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பகையை தான் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. இதில் அரசி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான வேற நீ கனவு கண்டுட்ருக்கியா? அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடத்தி காட்டுறாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு நேராக அரசி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அரசி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். நீ எங்கிட்ட பேசணுமா? நீ எதுக்கு எங்கிட்ட பேசணும்? எங்கிட்ட பேச முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை திட்ட இந்த உதட்டுக்கு மட்டும்தான் துடிக்குது, ஆனால் என்னை பார்த்து ரசிக்க இந்த கண்கள் 2 துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவிதையெல்லாம் பலமாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம குமரவேல். அந்த நேரத்தில் நம்ம அரசு இருந்துட்டு இப்போ நீயா போறியா இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான ஃப்ரம்மும் முடிச்சிருக்காங்க.